2025 மகளிர் உலக கோப்பைக்கான வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே லாரா ஓல்வாட் என்கிற தென்னாப்பிரிக்க கேப்டன் இந்திய அணிக்கு வில்லனாக இருந்தார். போட்டியில் அவருடைய கேட்ச் எடுக்கப்படாமல் போயிருந்தால் ஒருவேளை கோப்பையை தென்னாப்பிரிக்க அணியை வென்றிருக்க வாய்ப்புகள் அதிகம். 4 முறை சாம்பியனான இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதியில் 169 ரன்களை விளாசிய லாரா இறுதிப் போட்டியில் இந்திய ரசிகர்களை சைலண்ட் ஆக்குவோம் என்ற கருத்தை வெளிப்படுத்தி பீதியை கிளப்பினார். அவர் சொன்னதைப் போலவே சதமடித்து இந்திய ரசிகர்களை மைதானத்தில் அமைதியாக்கவும் செய்தார். இந்தியாவின் வெற்றிக்கு குறுக்கே இருந்த லாரா ஓல்வாட் கேட்சை அமன்ஜோத் பிடித்ததுதான் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அழுத்தமான நேரத்தில் அப்படியான கேட்சை பிடிப்பது என்பது அசாத்தியமான ஒன்று. ஆனால் அந்த நேரத்திலும் கையிலிருந்து பந்து 2 முறை எகிரி வெளியேறிய போதும் இறுதி வரை பந்திலிருந்து கண்ணை எடுக்காத அமன்ஜோத் ஒரு தரமான கேட்சை எடுத்து இந்தியாவின் வெற்றிக்கு மிகப்பெரிய பங்காற்றினார். தீப்தி சர்மா வீசிய பந்தை லாரா சிக்ஸருக்கு தூக்கி அடிக்க பவுண்டரி லைனில் கேட்சிற்கு வந்த அமன்ஜோத் கவுர் கைகளில் இருந்து 2 முறை பந்து எகிரி குதித்தது. எப்படியாவது கேட்சை பிடிச்சிடுங்க அமன் என்ற ரசிகர்களின் இதய துடிப்பு படபடவென அடிக்க 2 முறை எகிரி குதித்த பந்தை நழுவ விடாமல் கேட்சாக மாற்றினார் அமன்ஜோத் கவுர். கடைசி வரை விட்டுக் கொடுக்காமல் போராடிய லாராவின் போராட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வர இந்திய அணி வீரர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் அப்பாடா என பெருமூச்சு விட்டனர். அமன்ஜோத் எடுத்த இந்த கேட்ச் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத கேட்சுகளின் வரிசையில் சிம்மாசனமிட்டு அமர்ந்தது. 2024 T20 உலக கோப்பையின் இறுதிப் போட்டியில் டேவிட் மில்லர் அடித்த சிக்ஸரை பவுண்டரி லைனில் லாவகமாக பிடித்த சூரியகுமார் யாதவ் சிக்ஸருக்கு செல்ல வேண்டிய பந்தை அவுட்டாக மாற்றினார். அந்த கேட்ச் இந்திய அணி கோப்பை வெல்ல முக்கிய காரணமாக அமைந்தது. அதேபோல 2007 T20 உலக கோப்பையின் இறுதிப் போட்டியில் மிஸ்பா உல் ஹக்கின் கேட்சை ஸ்ரீசாந்த் பிடிக்க தோல்வியின் விளிம்பில் இருந்த இந்திய அணி முதல் T20 உலக கோப்பையை வென்று வரலாறு படைத்தது. 1983 ஒருநாள் உலக கோப்பை இறுதிப் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஜாம்பவான் விவ் ரிச்சர்ட்ஸின் கேட்சை பின்னோக்கி ஓடி பிடித்த கபில் தேவ் இந்திய அணியின் முதல் உலக கோப்பை கனவை நனவாக்கினார். இப்படி இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத கேட்சுகளின் வரிசையில் 2025 மகளிர் உலக கோப்பை இறுதிப் போட்டியில் அமன்ஜோத் கவுர் பிடித்த கேட்சும் தடம் பதித்து உள்ளது.